நடத்திய தீவிரவாதிகளுக்கு கனவிலும் நினைத்திராத அளவுக்கு தண்டனை வழங்கப்படும். பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சூளுரை. India will identify, track and punish every terrorist and their backers. We will pursue them. நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். பைசரன் புல்வெளிக்கு காவல்துறை அனுமதியின்றி சுற்றுலா பயணிகள் அழைத்துச் செல்லப்பட்டதாக மத்திய அரசு விளக்கம். சிந்து நதிநீர் விநியோகத்தை இந்தியா நிறுத்தியதை போர் தொடுத்ததாகவே கருதுவோம் என பாகிஸ்தான் கொந்தளிப்பு. 1972ஆம் ஆண்டு கையெழுத்தான சிம்லா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாகவும் அறிவிப்பு. எல்லையில் சண்டையை தொடங்கிய பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் பதிலடி. பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என இந்திய ராணுவம் தகவல். உதகை ஆளுநர் மாளிகையில் இன்று தொடங்கும் பல்கலைக்கழக துணைவேந்தர் மாநாட்டிற்காக உதகை சென்ற ஆளுநர் RN ரவி. மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று தொடங்கி வைக்கிறார். கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் விரைவில் பல்கலைக்கழகம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன். எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன். நன்றி. இன்னும் சில கட்சிகளுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி பற்றி கவலையில்லாமல் பணியாற்றவும் அறிவுரை. உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் மயோனஸை உற்பத்தி செய்யவும் விற்பனை செய்யவும் ஓராண்டுக்கு தடை. பாக்டீரியாக்களால் நோய் பரவ வாய்ப்புள்ளதால் தமிழ்நாடு அரசு அதிரடி நடவடிக்கை. அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகள் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 16ஆம் தேதி திறக்கப்படும். கல்லூரி கல்வி ஆணையர் அறிவிப்பு. ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்தி நடப்பாண்டில் முதல் முறையாக சொந்த மண்ணில் வென்றது பெங்களூரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை சொந்த மைதானத்தில் இன்று எதிர்கொள்ளும் சென்னை சூப்பர் கிங்ஸ். கனவுகளை எட்ட வயதும் உடல் குறைகளும் தடையில்லை என்பதை UPSC தேர்வில் நிரூபித்து காட்டியுள்ளார் கேரளாவைச் சேர்ந்த செவித்திறன் மாற்றுத்திறனாளி பெண் நிசா. யார் இந்த நிசா? விளக்குகிறது இந்த தொகுப்பு. திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த செவித்திறன் மாற்றுத்திறனாளி நிசா உன்னிராஜன். இவருக்கு 40 வயதாகும் நிலையில் இவரின் தந்தையான உன்னிராஜன் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். 2 குழந்தைகளுக்கு தாயான நிசா தேசிய அளவில் அண்மையில் நடந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் 1000வது இடம் பிடித்துள்ளார். இதில் என்ன சாதனை என்று நீங்கள் நினைக்கலாம். விஷயம் இருக்கிறது. வழக்கமாக 20 வயதுக்குள்ளேயே பலரும் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் நிலையில் திருமணமாகி 11 வயதில் ஒரு மகளும் 7 வயதில் மற்றொரு மகளும் உள்ளனர். அழகான குடும்பத்தின் தலைவியாக இருந்த நிசாவுக்கு மாவட்ட ஆட்சியராக வேண்டும் என்ற எண்ணமே 35 வயதில் தான் உதித்துள்ளது. மென்பொறியாளரான கணவன் அருணிடம் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு படிக்க விரும்பியதாக கூறியதும் துளியும் யோசிக்காமல் சம்மதம் தெரிவித்துள்ளார் கணவர் அருண். வீட்டு வேலைகள் மற்றும் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு தனியார் பயிற்சி மையத்தில் படிக்க தொடங்கினார் நிசா. 6 முறை தோல்வியடைந்தாலும் தளராமல் 7வது முறையும் UPSC தேர்வு எழுதினார். விடாமுயற்சியின் பயனாக தேர்வில் வெற்றி பெற்று 1000வது இடம் பிடித்தார்.
நல்ல எண்ணங்களை விதைக்கும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வந்த நிசா தனது செவித்திறன் குறைபாடுகளையும் கடந்து விடாமுயற்சியுடன் படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். செவித்திறன் மாற்றுத்திறனாளியாக இருந்த கோட்டயம் துணை ஆட்சியர் ரஞ்சித் தான் தனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததாக கூறுகிறார் நிசா. போட்டித் தேர்வில் 1000வது இடம் பிடித்த நிசாவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவில் நிச்சயம் இடம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் 5 ஆண்டுகள் விடாமுயற்சியுடன் படித்து வந்த நிசாவுக்கு ஆட்சியர் பணி நிச்சயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கும்பகோணத்தில் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்தார். தீர்மானத்தின் மீது பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உள்ளது என்றால் அது கருணாநிதி போட்ட விதை என்றும் ஜனநாயக தலைவர் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்க வேண்டும் என்றும் கூறினார். ஒரு மாபெரும் தலைவருக்கு எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று விரும்பியவருக்கு எல்லா மேனாள் முதலமைச்சர்களுக்கும் பல்கலைக்கழகம் இருக்கிறது. ஆனால் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஏழைகளின் எளிய மக்களின் துயரத்தை தூக்க மொழித்த உதய சூரியனாக தோன்றிய தலைவருக்கு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும். பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜே.கே. மணி, காமராசர், தந்தை பெரியார், எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர்களில் பல்கலைக்கழகங்கள் இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் ஏன் அமைக்கக்கூடாது என கேள்வி எழுப்பினார். சமச்சீர் கல்வி என்ற திட்டத்தை இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இதையடுத்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்க பல்வேறு கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அவை முன்னவர், பேரவைத் தலைவர் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை உணர்வு பூர்வமாக கூறியதாக தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து மேலோங்கி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஏன் உலக அளவிலே இன்றைக்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு ஏன் முதலிடத்திற்கு வந்திருக்கு, நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி நிலையங்கள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான தலைவர்கள் ஒருவராக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கல்வியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய கலைஞருக்கு விரைவில் அவர் பிறந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் ஜே.கே. மணி அவர்கள் குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன், அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும். அதிமுக, பாஜக எந்த கருத்தும் தெரிவிக்காத நிலையில் மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.